எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. லவங்க கல்பாசி சேர்த்துக்கலாம் வாங்க. பொரியட்டும். ஆனியன் சேர்த்துக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ வந்து க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டோன்னே அளவு உப்பு சேர்த்துக்கலாம். garlic பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வந்து கரம் மசாலா, சில்லி தூள், பெப்பர் தூள், சீரகத்தூள், சிக்கன் குழம்பு மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூளும் தண்ணி ஊற்றி 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், கசகசா, முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வரைக்கும் மூடி வச்சிடலாம். வந்துடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் புதினா ஆட் பண்ணிக்கலாம். சுவையான ஹோட்டல் சுவை சால்னா ரெடி. பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ். இது தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் இட்லிக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள்.